போராட்டத்தின் போது யாரையும் புண்படுத்தும்படி பேசியிருந்தால் இளைஞர்கள் தரப்பில் மன்னிப்பு கேட்பதாக இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதி தெரிவித்திருக்கிறார். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கோவை வஉசி பூங்காவில் நடைபெறும் மாணவர்கள் போராட்டத்தில் பங்கேற்ற அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் எதிர்பார்த்து உட்காந்துருக்கிறது ஒரு நிரந்தர முடிவு. எங்களோட கோரிக்கை என்னன்னா ஜல்லிக்கட்டு வேணுங்கிறது தான். நாங்கள் யாரையுமே திட்டுற ஐடியாவில் இல்லை. நேற்று கூட சில இடங்களில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி சிஎம் போலீஸ் எல்லாம் திட்டோம் தெரியாமல். அதுக்கு நாங்கள் மன்னிப்பும் கேட்டுக்கிறோம். நாங்கள் இங்கே எல்லா சார்பாகவும் நான் மன்னிப்பை கேட்டுக்கிறோம். நாங்கள் யாரையும் திட்டணுங்கிற நோக்கத்தில் இல்லை. எங்களுக்கு என்னடா கிடைக்கவே மாட்டேங்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு கத்திட்டோமே தவிர நாங்கள் கண்டிப்பாக எங்கள் சிஎம் கூட நாங்களும் நிற்கிறோம். எங்களுக்காக நீங்கள் இதை பண்ணி கொடுங்க, ஏன்னா நாங்கள் தான் உங்களை தேர்ந்தெடுத்தோம். நாங்கள் இல்லைங்களா, அதுக்காக நாங்கள் உங்ககிட்ட இருந்து உரிமையாக தான் கேட்குறோம். நீங்கள் எங்கள் எதிரி கிடையாது. நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் தான், பாசிட்டிவாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இத்தனை லட்சம் தமிழர்கள் தமிழகமே உட்காந்துருக்காங்க. எங்களோட மதிப்புக்கு அவங்க கண்டிப்பாக எங்களோட உரிமை குரலுக்கு அவங்க மதிப்பளிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் உட்காந்துருக்கோம்.